25-30 வயதில் மக்கத்து காபாவை வலம் வந்து கொண்டிருந்தேன். அப்போ அலியாரின் தாயார் பேர் என்ன? பாத்திமா. 5 பாத்திமா ஃபேமஸ். இங்க அங்கேயும் என்னென்ன பாத்திமா சீக்கிரம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. 5 பாத்திமா. அலியாரின் மகள், அலியாரின் மனைவியார் பாத்திமா, அலியாரின் தாயார் பாத்திமா, எஜமான் முய்யதீன் அடங்கிய அன்னை பாத்திமா, ஹஜ்ரத் காஜா நாயகத்தின் அன்னை உம்முல் கைர் பாத்திமா, காதருடைய நாயகத்தின் அன்னை பாத்திமா. அது இல்லாம பாத்திமாவோட 3 குப்பிகள் பாத்திமா, இவங்களும் பாத்திமா, இவங்களும் பாத்திமா, 5 பாத்திமா. அது வேற தனியா. சரி, முடிச்சிருவோம். அப்ப அலியாருக்கு ஹஜ்ரத் யாருக்கு பாத்திமா ஆகிய ஹஜ்ரத் அபூ தாலிபுடைய மனைவியார் பாத்திமாவிற்கு பிரசவ வேதனை ஏற்படுகிறது. காபத்துல்லாவை தவிர வேறு இல்லை. வீடுகள் ரொம்ப தொலைவு இருக்குது. 10 மாத கர்ப்பிணி, பிரசவம் பார்க்க வேண்டும். என்ன செய்கிறது? வேறு யாரும் இல்லை. அபீ தாலிப் இருக்கிறார்கள், பாத்திமா இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலான நுபுவத்துக்கு முன்னால் இருக்கிறார்கள். என்ன செய்வதுன்னு பார்த்தா நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளியாசல்ல பிரசவத்தை என் மகளுக்கு விடலாமா? இல்ல ஒரு கோயில் இருக்காங்க பிரசவம் பார்க்க கொடுப்பாங்களா? ஒரு சர்ச்சுக்குள்ள பிரசவம் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடனே காபத்துல்லாவுல போயிடுங்கன்றாங்க. உலகத்தின் பரிசுத்தமான இறையில்லம் அங்க பிறந்தவனா ஷாஹே ஜமன் நதஃபிகன் காபாவதன் கைபர் ஷிகன், ஷாஹே ஜமன் அஸ்தர்ஃபிகன் காபாவதன் கைபர் ஷிகன். அதனாலதான் அவங்க காபத்துல்லால பிறந்தது, பரிசுத்தமான இடத்துல பிறந்தாங்க. இவங்க ஆப்பிள் தின்னு பாத்திமா பரிசுத்தமா பிறந்தாங்க. அவங்களுக்கு பிறந்தவதான் ஹசன் ஹுசைன். இப்பதான் பிறப்புக்கே வர்றோம். இதோட முடிச்சுடுவோம். அதுல அது ஒரே ஒரு அச்சாரு முஸ்லிம் யாருக்கு பிடிக்கணும்னு சொல்றேன். நம்ம பிள்ளைங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க. யாரும் அப்படிதான் காட்டில் கிடையணும் பத்தம் கொடுத்தனே தான். खामोश है तो दीन की पहचान अली है. आला हज़रत फरमाते हैं, खामोश है तो दीन की पहचान अली है, अगर बोले तो लगता है कि कुरान अली है. इस बाग नबूवत की कली फातिमा ज़हरा, उस बाग नबूवत की कली फातिमा ज़हरा, हसनैन दो फूल हैं तो गुलाब नहीं हैं. हर एक यजीदी से, हर एक यजीदी से कहो हाशिमी खुलकर, हर एक यजीदी से कहो हाशिमी खुलकर. इस्लाम अली है, मेरा ईमान अली है. சுப்ஹான் அல்லாஹ். இது அவங்களுக்கு இப்பதான் பிறந்திருக்காங்க.